and ethers, hydroxy compound and ethers la properties of alcohol studies பண்ண போறோம். இந்த properties of alcohol பாத்தீங்கன்னா two properties இருக்கு நமக்கு. So first one நமக்கு physical properties and second one chemical properties. இப்போ first physical properties பத்தி நம்ம ஸ்டடிஸ் பண்ணலாம். இப்போ physical properties னா என்ன அப்படினு பார்க்கலாம். physical properties ன்றது இயற்பியல் பண்புகள். அப்போ ஆல்கஹாலுடைய physical properties ஒவ்வொண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ physical propertiesல என்னதை பார்க்க போறோம்னா இதோடைய boiling point, melting point, liquid or gas or solids. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கறது எல்லாமே physical properties. ஸோ நெக்ஸ்ட் chemical propertiesன்றது ஆல்கஹாலை எடுத்து வச்சு ஆல்கஹால் கூட டிஃப்ரெண்ட் reagents ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ண வைக்கிறது நம்மளுக்கு chemical properties. ஸோ இப்போ நம்ம physical propertiesஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் physical properties. அப்போ physical propertiesல ஆல்கஹால்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஸ்டூடண்ட்ஸ். physical properties. இந்த physical propertiesல ஆல்கஹால்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆல்கஹாலுடைய ஜெனரல் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ ROH. OH என்பது நமக்கு ஆல்கஹால். இப்போ இந்த ஆல்கஹாலுடைய physical properties. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோயர் ஆல்கஹால்ஸ். லோயர் ஆல்கஹால்ஸ். லோயர் ஆல்கஹால்ஸ் தான் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா lower alcohols are colorless liquids. colorless liquids. அப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா lower alcohols எல்லாமே நமக்கு colorless liquids ஆ இருக்கும். எக்ஸாம்பிள் மெத்தனால், எத்தனால், புரோப்பனால். இப்போ எத்தனால்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அது என்னவா இருக்குன்னா கலர்லெஸ் லிக்விடா இருக்கும். இந்த மாதிரி லோயர் ஆல்கஹால்ஸ் எல்லாமே கலர்லெஸ் லிக்விட்ஸ். அண்ட் ஹையர் ஆல்கஹால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா waxy சாலிடா இருக்கும். ஹையர் ஆல்கஹால்ஸ். ஹையர் ஆல்கஹால்ஸ். இந்த ஹையர் ஆல்கஹால்ஸ் ஆர் waxy solid. waxy solid. எப்படி இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ் நமக்கு waxy solid மேல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் C18 மேல நம்ம ஆல்கஹால் பார்த்தோம்னா வெச்சுக்கோ. இதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க நமக்கு waxy solids-ஆ இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆல்கஹாலுடைய பாயிலிங் பாயிண்ட் பார்க்க போறோம். பாயிலிங் பாயிண்ட். சோ நெக்ஸ்ட் நமக்கு எந்த ஸ்டூடண்ட்ஸ் பார்க்க போறோம்? பாயிலிங் பாயிண்ட். இப்போ பாயிலிங் பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா ஷார்ட்டா BP நம்ம எழுதலாம். பாயிலிங் பாயிண்ட். இந்த பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்கஹால் காம்பவுண்ட் என்ன ஆகுதுன்னா ஹை பாயிலிங் பாயிண்டா இருக்கும். இப்போ சச்சஸ் என்னென்ன ஆல்கஹால் நம்ம எதெல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம்னா ஆல்கேன்ஸ், ஈத்தர், ஆல்டிகைட்ஸ் and alcohols. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலுக்கு ஹையா இருக்கும். ஸோ பாயிலிங் பாயிண்ட் BP ன்னு எழுதிருக்கேன். பாயிலிங் பாயிண்ட் நமக்கு என்னவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆல்கேன். ஆல்கேன் எடுத்து ஹைட்ரோகார்பன்ஸ். இது லோயரா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது ஈத்தர் கூட கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஈத்தர் ஹை பாயிலிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆல்டிகைட். So aldehyde உடைய ஃபங்க்ஷனல் குரூப் உங்களுக்கு தெரியும் இல்லையா? CHO. Sorry students. So alkane low boiling point, ether high boiling point ஆ இருக்கும். ether கம்பேர் பண்ணும்போது aldehyde high boiling point ஆ இருக்கும். aldehyde கம்பேர் பண்ணும்போது alcoholக்கு high boiling point ஆ இருக்கும் இல்லையா? alcohol high boiling point. Yeah, high boiling point of alcohol compared to other organic compound because alcohol having the intermolecular hydrogen bonding. Why students? The alcohol is a high boiling point. அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்கஹாலுக்குள்ள நமக்கு என்ன பாண்டிங் ஃபார்ம் ஆகும்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். intermolecular hydrogen bonding. So அப்போ ஆல்கஹால் ஹை பாயிலிங் பாயிண்டா இருக்கும் கம்பேர் டு அதர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்? ஆல்டிகைட், ஈத்தர்ஸ், நெக்ஸ்ட் ஆல்கேன்ஸ். சரி ஓகே. இப்போ இந்த ஆல்கஹால்ல டிஃபரண்ட் ஆல்கஹால் இருக்கு இல்லையா? நமக்கு லீனியர் ஆல்கஹால் இருக்கு, பிரான்ச்சஸ் ஆல்கஹால் இருக்கு. அதாவது பிரைமரி ஆல்கஹால், நெக்ஸ்ட் ஐசோமெரிக் ஆல்கஹால். இந்த ரெண்டு ஆல்கஹாலுக்கு எது பாயிலிங் பாயிண்ட் ஹை லோ நம்ம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் ஆல்கஹால்ஸ் பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி alcohol. Primary alcohol having high boiling point. Primary alcohol having high boiling point.
boiling point. So primary alcohol high boiling point இருக்கும். primary என்னன்னு பாத்தீங்கன்னா open chainல linear-ஆ இருக்கணும், அதுதான் primary alcohol. next isomeric alcohol. isomeric alcohols. அந்த isomeric alcohols எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா low boiling point. Isomeric alcohol having low boiling point. Okay students, clear? Primary alcohol அதாவது linear alcohols இதெல்லாம் high boiling point ஆ இருக்கும். isomeric alcohol எல்லாமே low boiling point ஆ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எதை எடுத்துக்கலாம்னா primary alcoholக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். first one primary alcoholக்கு எக்ஸாம்பிள் NHenol. CH3 CH2 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 OH 1 2 3 4 5 6 carbon 6 carbon X A 1 all. So first example 1 clear. next isomeric alcohol के example 2 பார்க்கலாம். isomeric alcohol के example 2 என்ன alcohol students? butane 2-all. clear? butane 2-all. இது ரெண்டுத்துக்கும் எது நமக்கு boiling point high-ஆ இருக்குன்னு பாத்தீங்கன்னா first one is a high boiling point. first one high boiling point. why? this is a primary alcohol, this is a chain alcohol, linear alcohol, this is the isomeric alcohol having the low boiling point. okay students, so next fourth point lower alcohols highly soluble in water due to formation of intermolecular hydrogen bonding. So lower alcohols எல்லாமே highly soluble. lower alcohols are soluble, highly soluble. lower alcohols highly soluble in water due to formation of intermolecular hydrogen bonding. இப்போ மெத்தனால், எத்தனால், ப்ரோப்பனால் இந்த மாதிரி ஆல்கஹால்ஸ் எல்லாமே நமக்கு லோயர் ஆல்கஹால். இது என்ன ஆகுனா வாட்டர்ல ஹைலி சால்யூபிள் ஆகும். அப்படி ஹைலி சால்யூபிள் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்ணா இட் இஸ் a uniform layer. இது என்ன ஆகுனா யூனிஃபார்ம் லேயர் ஆகும். அப்படி யூனிஃபார்ம் லேயர் ஆகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அப்ப இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுனா ஈஸியா ஹைலி சாலிபிளா இருக்கும் லோயர் ஆல்கஹால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால்ல ROH ஆல்கஹால்ஸ். நெக்ஸ்ட் வாட்டர் உடைய ஃபார்முலா HOH. இது வாட்டர் உடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட் ROH. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம இத எடுக்க போறோம். ஆல்கஹால வாட்டர்ல சாலிபிள் பண்ண போறோம். So ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும். ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர். இந்த ஆக்சிஜன் கிட்ட நமக்கு என்ன இருக்கும்? லோன் பேர் இருக்கும். இல்லையா? ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும். இந்த லோன் பேர் என்ன பேரா மாறும்? நமக்கு பாண்ட் பேரா மாறும். லோன் பேர் நமக்கு ஸ்டூடண்ட்ஸ் பாண்ட் பேரா மாறும். இல்லையா? இந்த லோன் பேர் நமக்கு பாண்ட் பேரா மாறும். சோ இங்க இருக்க லோன் பேர் வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜன்ல இருக்க லோன் பேர் ஆல்கஹால் இருக்கிற ஹைட்ரஜன்ல போய் நமக்கு பாண்ட் பேரா மாறும். இப்போ இதான் பாண்டிங். என்ன பாண்டிங்? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்டர்மாலிகுலர் hydrogen bonding. அப்ப intermolecular hydrogen bonding இருக்கிறதுனால சோ நமக்கு lower alcohol highly soluble. எதுல highly soluble? waterல highly soluble. அப்போ நமக்கு என்ன லேயரா ஃபார்ம் ஆகும்? யூனிஃபார்ம் லேயர், அதாவது ஹோமோஜெனியஸ் லேயரா நமக்கு ஃபார்ம் ஆகும். இல்லையா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், once I repeat பண்றேன். lower alcohol are colorless liquors and higher alcohol are waxy solid. Corresponding to other organic compounds compared to alcohol is high boiling point. So few organic compounds நம்ம கொடுத்திருக்கோம், alkane, ether and aldehyde.
ஆல்கஹால்ல டூ டைப்ஸா நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது ஒன்னு லீனியர் ஆல்கஹால்ஸ், இன்னொன்னு ஐசோமெரிக் ஆல்கஹால். லீனியர் ஆல்கஹால் having the high boiling point compared to isomeric alcohols. ஸோ லீனியர் ஆல்கஹால் நம்ம ஹீட் பண்றோம், அப்படி பாயில் பண்றோம்னா இதுல வாட்டர் எலிமினேஷன் ஆகிறது லேட் ஆகும். ஏன்னாக்கா இங்க இருக்கிறது நம்மளுக்கு ஹைட்ரஜன்ஸ் அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகாது. ஆனா ஐசோமெரிக் ஆல்கஹால் பல்கி குரூப் பிரஷர் நியரஸ்ட் டு ஃபங்க்ஷனல் குரூப், அப்ப என்ன ஆகும்னா ஈஸியா நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல் வெளியே போயிடும். அப்போ ஐசோமெரிக் ஆல்கஹால் லோ பாயிலிங் பாயிண்ட், அப்போ ஹை பாயிலிங் பாயிண்ட் அண்ட் பிரைமரி ஆல்கஹால். ஸோ வாட்டர்